ஹாய் கைஸ், வணக்கம். சென்ட் தாமஸ் மோட் வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தில்லை கங்கா நகரில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த கேர்டரை எம்ஆர்டிஎஸ் பில்லரில் ப்ளேஸ் பண்ணணும். அந்த வேலைகள் மட்டும்தான் பெண்டிங். பட் அதில் என்ன ஒரு சிக்கல்னால், ஏற்கனவே முன்னாடி ஒரு வாட்டி கேர்டர் லான்ச் பண்ணும்போது கீழே சரிஞ்சு விழுந்தது. அப்போ வந்து லைட்டாக வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் பில்லரில் எட்ஜில் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. அந்த டேமேஜை ஃபிக்ஸ் பண்ணணும். அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அநேகமாக அது ஒரு 2-3 வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மைனர் டேமேஜ் தான், ரொம்ப ஹெவி டேமேஜ் கிடையாது. எம்ஆர்டிஎஸ் பில்லர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த எம்ஆர்டிஎஸ் பில்லர் எட்ஜில் அதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு இப்போது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அமைக்கப்பட்ட அந்த கேர்டரை வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் பில்லர் மேலே லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னா எம்ஆர்டிஎஸ் கேர்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் தில்லை கங்கா நகர் டைரெக்ஷனில் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண எம்ஆர்டிஎஸ் கேர்டர். முதல் தளத்தில் இருக்கிறது வந்து எம்ஆர்டிஎஸ் கேர்டர். எலக்ட்ரிக் போலும் அமைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த பில்லர் ப்ளஸ் பீம் வந்து மெட்ரோக்கான அமைக்கப்பட்ட பீம். அதாவது சோழிங்கநல்லூர்லேருந்து டுவர்ட்ஸ் மாதவரம் மில் காலனி போகிற காரிடார் 5ஓட மெட்ரோ ரூட் தான் இது. இப்போ வந்து அந்த மெட்ரோக்கான பீம் ஒர்க் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போது முடிச்சிருவாங்க ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த பீம் ஒர்க்கும். இந்த பீம் ஒர்க் முடிஞ்சிடுச்சுன்னா மெட்ரோக்கான பில்லர் ப்ளஸ் பீம் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தில்லை கங்கா நகர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே ரூட் அலைன்மெண்ட்டுக்கு மேலே தான் மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட்டை அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் டைரெக்ஷனில் எம்ஆர்டிஎஸ் கேர்டருக்கு மேலே மெட்ரோக்கான பில்லர் பீம் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தாம்பரம் போகிற அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே மெட்ரோ பீம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கான வேலைகளும் தொடங்கிட்டாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் இன்டகிரேட்டட் ரூட்டில் போகிற இந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து தில்லை கங்கா நகர்லேருந்து டீவியேஷன் எடுத்து ஆதம்பாக்கம் வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் வைடக்ட்டுக்கு பேரலாக தான் வந்து மெட்ரோ பில்லர் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற லொக்கேஷன் தாங்க தில்லை கங்கா நகர். எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட் வந்து தான் மெட்ரோ ரூட் வந்து எம்ஆர்டிஎஸ் போகிற அந்த வைடக்ட்டுக்கு பக்கத்தில் பேரலாக பிரியும். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட அந்த பீமுக்கு மேலே ப்ரீகாஸ்ட் ஸ்பேன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், அது மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட அந்த பீம் மேலே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க எம்ஆர்டிஎஸ்க்காக அமைக்கப்பட்ட கேர்டர். நீங்கள் பார்க்கலாம், வேலைகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு க்யூரிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்க்ரீட் போட்டதுனால கொஞ்சம் நாள் வந்து க்யூர் ஆகணும் அந்த காங்க்ரீட் செட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் வந்து தான் அந்த மெட்ரோ போகிற அலைன்மெண்ட் வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் வைடக்ட் பக்கத்துலேயே போகும். அதே மாதிரி இங்கேருந்து தான் டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டருக்கு மேலே அமைச்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இதுதாங்க தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி டைரெக்ஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டான எம்ஆர்டிஎஸ் வைடக்ட் ப்ளஸ் எலக்ட்ரிக் போல் ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தில்லை கங்கா நகர்லேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிக் போலாம் அமைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆதம்பாக்கத்துலேருந்து வேளச்சேரி வரைக்கும் ஏற்கனவே ட்ராக் ஒர்க், எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னல் எல்லா வேலைகளும் முடிச்சிட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த எம்ஆர்டிஎஸ்க்காக அமைக்கப்பட்ட கேர்டர். இந்த கேர்டரை இப்போது இந்த எம்ஆர்டிஎஸ் பில்லரில் லான்ச் பண்ணணும். அதாவது எம்ஆர்டிஎஸ் பில்லர் மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஹோப் அட்லீஸ்ட் இந்த தடையாவது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேவைப்பட்டால் மெட்ரோ நிர்வாகத்தோட கண்காணிப்பில் இந்த கேர்டர் லான்ச் பண்ணும்போது அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது கிரேன் அடிஷ்னலாக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இந்த கேர்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க அந்த எம்ஆர்டிஎஸ் பில்லர் வந்து ஸ்லைட்டாக டேமேஜ் ஆன அந்த போர்ஷன். இதுதான் நீங்கள் பில்லரோட ரைட் சைடு கார்னரில் பார்க்கலாம். இந்த கம்பிலாம் தெரியுது. எதனால் இந்த டேமேஜ் ஆச்சுன்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல அந்த கேர்டர் லான்ச் பண்ணும்போது சரிஞ்சு விழுந்ததுனால டேமேஜ் ஆச்சு. இப்போ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அநேகமாக ஒரு 2-3 வாரத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வந்து இன்னும் ஹெவி டேமேஜ்லாம் இல்லை, லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு.
ஒன்ஸ் இந்த பில்லர் அந்த கார்னர் டேமேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு இந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டரை வந்து அந்த எம்ஆர்டிஎஸ் பில்லரில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக மழை இல்லைன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த கேர்டரை வந்து எம்ஆர்டிஎஸ் பில்லரில் ப்ளேஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த கேர்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எம்ஆர்டிஎஸ்க்கான கேர்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த கட்டமாக தில்லை கங்கா நகர்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரக்ஷனில் ட்ராக் ஒர்க் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி எலக்ட்ரிக் போல் அமைக்கிற அந்த வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எலக்ட்ரிக் போலோட வியூலாம். எவ்வளோ சீக்கிரம் இந்த கேர்டர் வந்து இந்த பில்லர் மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து வேகமாக நடக்கும். அதே சமயத்தில் மெட்ரோக்கான வேலைகளும் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானே எதிர்பார்க்கல தில்லை கங்கா நகரில் அந்த மெட்ரோ பீமுக்கு மேலே ப்ரீகாஸ்ட் ஸ்பேன் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் இதே டைப்பில் இந்த ப்ரீகாஸ்ட் ஸ்பேன் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஸ்டீல் கர்டர் அமைப்பாங்களான்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். ஆனால் வந்து அந்த தாம்பரம் சென்னை பீச் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மேலே கண்டிப்பாக வந்து ஸ்டீல் கர்டர் தான் அமைப்பாங்க, மெட்ரோக்கான ஸ்டீல் கர்டர். நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பீம் ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது. அந்த பீம் ஒர்க் முடிச்சிட்ட பிறகு ட்ராக்குக்கு மேலே மெட்ரோக்கான அந்த ஸ்டீல் கர்டர் வந்து அமைக்கணும். இதுதாங்க மெட்ரோ பில்லருக்கு மேலே ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் ஸ்பேன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க தில்லை கங்கா நகரில். இதே ஸ்பீடில் வேலைகள் நடந்தால் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது சைமில்டேனியஸாக மெட்ரோக்கான அந்த கேர்டர் அமைக்கிற வேலைகளும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க தான் தோணுது. பார்க்கலாம் அது எவ்வளோ ஸ்பீடில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், எம்ஆர்டிஎஸ் கேர்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஹோப் கூடி சீக்கிரத்தில் பில்லரில் லான்ச் பண்ணுற வேலைகள் தொடங்கிடுவாங்க தான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ஒர்க் வந்து பல வருஷம் வந்து டிலே ஆகிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ண போகுது. மறுபடியும் இந்த வேலைகள் முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும் 2 வருஷம் ஆகும்னு நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். எல்லா வேலைகளும் சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு. நன்றி, வணக்கம்.